என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் இருக்கிறேனே. என் வாழ்க்கையில ஒரு கனி கூட இல்லையே. நான் எதற்காக பிறந்தேன் என்று அனைவரும் என்னை நிந்திக்கிறார்களே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? அதற்கு நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மலர்ந்து சொன்னது, மகனே மகளே, நீ என்னோடு நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய் என்று சொல்கின்றார். உன் வாழ்க்கையிலே கனியே இல்லாத அத்திமரத்தை போல் நீ இருக்கிறாயா? கவலைப்படாதே. இன்றே என்னிடத்தில் வா, நான் உனக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதை நாம் வேதத்தின்படி தியானிக்கும் பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து அவன் தகப்பனாகிய யாக்கோபு சொல்கின்றார், யோசேப்பு கனி தரும் செடி. ஆமென். ஏன் அவன் கனி தரும் செடியாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக அவன் இருக்கின்றான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் படிக்கின்றோம். ஏனென்று பார்த்தால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அதனால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக இருந்தான். அவனும் கர்த்தரோடு இருந்தான். இதை நாம் எவ்வாறு பார்க்கும் என்றால், அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய எஜமானுடைய மனைவி அவனோடு சயனி என்று சொன்ன பொழுது, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தில் இருந்து அவன் விலகி ஓடுகின்றான். கர்த்தர் அவனோடு இருந்ததினாலும் அவன் கர்த்தரோடு இருந்தபடினாலும் அவன் பாவம் செய்யவில்லை சகோதரர்களே. அதனால் அவன் மிகுந்த கனி கொடுக்கிறவனாக மாறுகின்றான். ஏனென்று பார்த்தால் ஒரு அடிமையாக இருந்தவன் பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே வந்து அனைத்து ஜனங்களையும் போஷிக்கிறவனாக அவன் மாறினான். இங்கே அடிமையாக இருந்தவன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உள்ளவனாக அவன் மாறினான். பஞ்ச காலத்திலே அனைவருக்கும் உணவு கொடுப்பவனாக இருந்தான். அதுபோல நீங்கள் இன்று அடிமையாக இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா சகோதரர்களே? உங்களை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றப் போகின்றார். ஏனென்று பார்த்தால் அங்கே ஒன்றுமில்லாத யோசிப்பு பெரிய அதிபதியாய் மாறினான். அதுபோல இன்று உங்களை இயேசு மாற்றப் போகின்றார். எனக்கே ஒண்ணுமில்லையே, நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன் என்று நினைக்கிறீர்களா? உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வழியாக எல்லோரையும் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்றே நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்தில் நிலைத்திருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த காணொலியை பார்த்து